வணக்கம். நம் தமிழகத்தின் அடையாளங்களாக திகழும் அந்த பிரம்மாண்டமான ஆலய கோபுரங்கள், கருங்கற்களில் செதுக்கப்பட்டுள்ள வியக்கத்தக்க நுணுக்கங்கள், அந்த புனிதமான ஆலயங்களுக்குள் நாம் நுழையும் போதே நமக்குள் ஏற்படும் ஒரு விவரிக்க முடியாத நேர்மறை அதிர்வு. இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? இவை வெறும் கற்களாலான கட்டிடங்கள் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் ஆன்மீக அறிவியலாக தொகுக்கப்பட்ட பொக்கிஷங்கள். இந்த வியக்கத்தக்க நேர்த்தியின் பின்னால் இருக்கும் அந்த இரகசிய சூத்திரம்தான் ஆகமங்கள். நம் ஆலயங்களின் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒளிந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான இரகசியங்களை அவிழ்க்க இன்று நாம் ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்கப் போகிறோம். சித்தர்களும் ரிஷிகளும் நமக்காக விட்டு சென்ற அந்த ஆகம இரகசியங்களை தெரிந்து கொள்ள தயாரா? ஆகமம் என்ற சொல்லின் ஆழமான பொருளை முதலில் புரிந்து கொள்வோம். மொழியியல் ரீதியாக இது ஆ என்ற முன்னொட்டையும் கம் என்ற வேர்ச்சொல்லையும் கொண்டது. ஆ என்றால் நோக்கி என்றும், கம் என்றால் வருதல் அல்லது செல்லுதல் என்றும் பொருள். எனவே ஆகமம் என்றால் இறைவனிடமிருந்து நம்மை நோக்கி வந்தடைந்த ஞானம் அல்லது வழி வழியாக வந்த தெய்வீக மரபு என்று பொருள். இறைவன் ஆகமங்களின் வடிவாகவே இருக்கிறான் என்பதை திருமூலர் தனது பல பாடல்களில் உறுதிப்படுத்துகிறார். ஆகமங்களின் 4 பாதங்கள். ஒவ்வொரு ஆகமமும் ஒரு மனிதனை முழுமையாக்க 4 நிலைகளை விளக்குகிறது. 1. சரியை. இது புற தூய்மை மற்றும் தொண்டு. கோவிலை பராமரிப்பது முதல் சமூக ஒழுக்கம் வரை இது அடங்கும். 2. கிரியை. இது செயல்முறை. ஆலய கட்டுமானம், சிலைகளை வடிவமைக்கும் முறை மற்றும் கும்பாபிஷேக சடங்குகளை இது நுணுக்கமாக விளக்குகிறது. 3. யோகம். இது அகப்பயிற்சி. தியானம் மற்றும் மூச்சு கட்டுப்பாடு மூலம் இறைவனை நமக்குள் உணர வழிகாட்டுகிறது. 4. ஞானம். இது தத்துவ விளக்கம். கடவுள், ஆன்மா மற்றும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை இது விவரிக்கிறது. ஆகமங்களின் வகைகள். ஆகமங்கள் வழிபாட்டு தெய்வங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளன. 1. சைவ ஆகமங்கள். இவை சிவபெருமானை மையமாக கொண்டவை. இதில் காமிகம் உள்ளிட்ட 28 மூல ஆகமங்கள் உள்ளன. இவைதான் தமிழகத்தின் பெரும்பாலான சிவன் கோவில்களில் இன்றும் பின்பற்றப்படுகின்றன. 2. வைணவ ஆகமங்கள். மகாவிஷ்ணுவை மையமாக கொண்டவை. இதில் 2 முக்கிய பிரிவுகள் உண்டு. 1. முனிவர்களால் போதிக்கப்பட்ட வைகானசம், உதாரணம் திருப்படி. மற்றொன்று இறைவனே உபதேசித்ததாக கருதப்படும் பாஞ்சராத்திரம், உதாரணம் ஸ்ரீரங்கம். 3. சாக்த ஆகமங்கள். இவை பராசக்தியை மையமாக கொண்டவை. இவை பெரும்பாலும் தந்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆலய அறிவியல். ஆகம விதிகள் படி ஒரு கோவில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது ஒரு மனித உடலின் குறியீடு. ஆகமங்கள் கருவறையை தலை, அதாவது சிரசு என்றும், கொடிமரத்தை முதுகுத்தண்டு என்றும் குறிப்பிடுகின்றன. சிலைகளை நிறுவும் போது அதன் அடியில் யந்திரங்கள் மற்றும் நவரத்தினங்கள் வைக்கப்படுவதை ஆகமங்கள் வலியுறுத்துகின்றன. இது ஒரு புனிதமான ஆற்றல் களத்தை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் கருவறைக்குள் செறிவூட்டப்படும் போது அங்கே செல்லும் பக்தர்களுக்கு ஒருவித மன அமைதியும் நேர்மறை அதிர்வுகளும் ஏற்படுகின்றன. இதைத்தான் நாம் அனுபவபூர்வமாக உணர்கிறோம். ஆகமங்கள் என்பவை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வியல் கையேடுகள். அவை அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கவில்லை, மாறாக இரண்டையும் இணைத்து பார்த்தன. இந்த அற்புதமான ஆகம மரபை போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆழமான ஆன்மீக மற்றும் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.